இந்த வீடியோவில் பேபிக்கு எப்படி அவரைக்காய் சாதம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் டின்னராகவும் உங்கள் பேபிக்கு கொடுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அது அந்த பட்டரில் நல்லா வணங்கணும். அப்போ நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக தான். ஸோ ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா வணங்கி வரணும். அது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காயும் பார்த்திங்கன்னா அந்த பட்டரில் நல்லா வேகணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட் வரும் குழந்தைங்களுக்கு. சரியா? அதுக்காக தான். தென் டர்மரிக் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தென் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, நீங்கள் உங்கள் குழந்த கிரேவி மாதிரி சாப்பிடுவாங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ராக் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா ரைஸ் கூட நீங்கள் ஒரு பல்ஸ் விட்டும் கொடுக்கலாம், இல்லை மேஷ் பண்ணியும் கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.